இந்த ஸ்கூல் ஈவெண்ட்ல நம்மளோட குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போற அளவுக்கு ப்ரூவ் பண்ணணும். ரெஸ்டாரண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஆர்டரை எந்த குறையும் இல்லாம பெஸ்டா பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். ஜீவா கொடுத்த வாக்க எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நான் நிறைவேற்றி காட்டணும். அதனால தான் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். லாஜிக்கெல்லாம் ஓகே தான். ஆனா இவரோட எப்படி தனியா போறது? சரிங்க தம்பி, நம்ம கம்பெனி வண்டி இருக்கு, அதுலயே போயிட்டு வந்துருக்கேன் தம்பி. என்ன சண்டைக்காரி முன்னாடி வரா, அது அதே பின்னாடி போயிடும். என்ன என்ன ட்ரை பண்றேன்? வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து நீயும் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கதான் நீ இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா? இல்ல நீங்க எல்லாரும் போறீங்களா? நானும் வரலன்னு தான் கேட்டேன். உனக்கு அங்க என்ன வேலை பண்ணா? பர்ச்சேஸ்க்கு நாங்க போனாலே போதும், நீ இங்கே இரு. இல்ல எனக்கு வீடியோஸ் எடுக்கணும். சீக்கிரம் சொல்லி முடியா பர்னா. அந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்குள்ள மட்டும் வீடியோஸ் எடுக்காம நம்ம எந்த மாதிரி கடையில பொருள் வாங்குறோம், எப்படிப்பட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வாங்குறோம்னு டீடைலா வீடியோ எடுத்து போட்டா வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் ஐடியா பர்னா. ஃபேண்டாஸ்டிக் ஐடியாவா? என்னாச்சு? இல்ல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சீட் பெல்ட் போட முடியல. ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பொண்ணுங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். யூ ஆர் சோ மேன்லி. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் நான் உங்களுக்கு தான் டெடிகேட் பண்ண போறேன். பண்ணி ரோட்ல வச்சு ஓட்டுறதா இருந்தா ஓட்டுங்க, இல்லனா இங்கே நிப்பாட்டுங்க, நாங்க இறங்கி போறோம். எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அவரை தெரியாம தானே பண்ணாரு. காருக்குள்ள பாட்டு கேட்கறதுக்கு தான் ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்காங்க. சும்மா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஹலோ, நான் பூமர் தான் சொன்னேன், ஆண்டிங் தான் சொல்லல. விடுடி. சரி சும்மா இருக்கீங்களா? நான் பார்த்து ஓட்டுறேன். என்ன செஃப், ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தரையும் காணோம்? ஏண்டா ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கும், ஒன்னையும் சேர்த்தா 3 பேர் ஆச்சு. ஏன் கண்ணு தெரியல? அதானே பார்த்தேன், ஹோட்டல்ல உங்களுக்கு தூக்கமே வராதே. ஹோட்டல்னா ஓட்டுறதாண்டா. இந்த ஹோட்டல்ல நீ தான் எனக்கு பொழுதுபோக்கே. ஏன்பா பாவம்பா, அவனை விட்டுருப்பா. தம்பி, இப்ப உனக்கு யார் வேணும்? யாரும் வேணாம், சும்மா மத்தவங்களா எங்க ஆளை காணாமேன்னு கேட்டேன். எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கப்பா. எல்லாருமா? ஆமா. அவள் நாம போயிருக்காளா? ஆமாப்பா. அவ எதுக்கு மார்க்கெட் போகணும்? அது அன்பு சார் கார்ல மார்க்கெட்டுக்கு போறத பார்த்து நானும் வரேன்னு சொல்லி அவர் பக்கத்துல ஏறி உட்காந்துட்டான். பக்கத்துல உட்காந்துட்டாளா? நீ இப்படியே பேசிட்டு நேரா அவ மடியிலே ஏறி உட்காந்துருப்பா. செஃப் அப்படி சொல்லாதீங்க செஃப், என்னால அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அன்னைக்கு ஸ்கூட்டர்ல உன் ஆள் பின்னாடி ஒத்தி உராசிட்டு வந்தால, அப்பவே நீ உஷாராயிருக்கணும்டா. இங்க பாருங்க செஃப், தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. ஆமா, டென்ஷனா என்ன பண்ண போற? எல்லாம் வேஸ்டா. வேணா செஃப், அப்படி சொல்லாதீங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னடா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணவே உனக்கு வக்கல.